Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பன்னீர் சில்லா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை ஸ்க்ரீனில் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது கூட எடுத்து வச்சுருந்த ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் ஓமம், அரை ஸ்பூன் ஜீரா பவுடர், இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கிறோம். கரைச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் இதை ஊற விடுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா 2ஐயும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் பக்கம் வதக்குவோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் இப்போ சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் பக்கம் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் பன்னீருக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த துருவின பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பன்னீரை ஒரு 10 நிமிஷம் 8லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஃபைனலாக இதில் இப்போது அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்த மாவிலிருந்து ஒரு 1.5 கரண்டி எடுத்து ஊற்றி தோசையாக வார்த்துக்கலாம். தோசை 2 சைடும் நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் பன்னீர் மிக்ஸை எடுத்து தோசையோட ஒரு சைடில் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை பரட்டி விட்டுருவோம். சுவையான மஷ்ரூம் பன்னீர் சீலா ரெடி. இது கூட க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த தோசையிலே கூட அந்த சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் கூட இந்த மஷ்ரூம் பன்னீர் மிக்ஸை வச்சுக்கலாம். ரொம்ப டெலிஷியஸான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.